ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 12 லக்கணக்காரர்களுக்கும் செல்வத்தை அள்ளித்தரும் குறியீடுகள். உங்கள் லக்கணத்திற்கு உண்டான பணபரஸ்தானம் என்று சொல்லப்படும் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இந்த 4 இடங்களுக்கு உண்டான குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலமாக வருமானம் பெருகும், அதிர்ஷ்டம் உண்டாகும், செல்வ செழிப்பு ஏற்படும், வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். இந்த குறியீடுகள் எப்படி பயன்படுத்துவது? உங்கள் லக்கணத்துக்கு உண்டான இங்கு சொல்லப்படும் குறியீடுகளை போட்டோவாக பயன்படுத்தலாம். உங்கள் ஃபோனில் வால்பேப்பர் ஸ்க்ரீன் சேவராக வைத்துக்கொள்ளலாம். இல்லை உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் டிபியாக வைத்துக்கொள்ளலாம். ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வைத்துக்கொள்ளலாம். டெய்லி ஸ்டேட்டஸாக வைத்துக்கொள்ளலாம். இதில் எதெல்லாம் கீ செயினாக கிடைக்குதோ அதை கீ செயினாக பயன்படுத்திக்கலாம். பச்சை குத்திக்க முடிஞ்சால் பச்சை குத்திக்கோங்க. ஷர்ட்டில் எம்ப்ராய்டரி போட்டுக்க முடிஞ்சால் எம்ப்ராய்டரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இசைக்கருவியாக சொல்வதையெல்லாம் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த இசைக்கருவிகளின் இசை கேட்டாலே அந்த இசைக்கருவியின் தன்மை உங்கள் மனசில் வந்துடும். அதனால் அது அப்படியே வேலை செய்யும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர லக்கணத்திற்கான குறியீடுகள்: தண்ணி பாட்டில், வெங்காயம், ஆனியன், வேப்பமரம், ஒட்டகமும் பாலைவனமும். பாலைவனத்தில் ஒட்டகம் போகிற மாதிரி, இல்லை ஒட்டகம் உருவம் பதிச்ச கீ செயின், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க வாகனம், சோடீஸ்வரி அம்மன். நிறைய பெண் தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிம்ம வாகனத்தை நீங்கள் அந்த புகைப்படத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சங்கு சக்கரம், இந்த பெருமாளுடைய சங்கு சக்கரம். நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு பாதம் வச்சு 2 பக்கமும் சங்கு சக்கரமும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். அதை நீங்கள் வச்சுக்கலாம், சிம்பிளாக பயன்படுத்தலாம். கோகுல் சாண்டில் பவுடர், இது ப்ரமோஷன் இல்லைங்க, அதை ஒரு குறியீடாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசம் நான் சொல்கிறேன். புல்லாங்குழல், பல்லாக். அடுத்தது கத்திரிக்கோள், விசில், இந்த பிடி மாஸ்டர் வச்சிருக்கிற விசில். யானை பாகன் பயன்படுத்தக்கூடிய அங்குசம். அடுத்தது கோர்நாக்கில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் கோபுரம். அதிகார நந்தி ஃபோட்டோ, அது ஒரு சிம்பிளாக பயன்படுத்திக்க முடியும். அடுத்து வருவது கும்பலக்கணத்திற்கான குறியீடுகள். சிங்க வாகனம் இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கும் வரும், நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். முந்திரி, வெங்கடாஜலபதி, திருப்பதி பாலாஜி, காமதேனு, தனுஷ்கோடியில் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அரிசல் மணி அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தூண் ஒன்று இருக்கும். அந்த தூணை நீங்கள் ஒரு சிம்பிளாக பயன்படுத்திக்கலாம். அரிசல் மேடு, அரிசல் மணி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடம், அந்த 2 கடலும் சேர்ந்து அந்த அரிச்சு அந்த இடம் உண்டான இடம். அந்த இடத்துல ஒரு தூண் இருக்கும். அந்த தூணை நீங்கள் சிம்பிளாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பூட்டு, அடுத்தது ஆட்டோ, புற்று, பாம்பு புற்று. இந்த கரண்ட்டுக்கும் மின்னலுக்கும் ஒரு சிம்பிள் ஒன்று, ஃப்ளாஷ் சிம்பிள் மாதிரி ஒன்று வச்சுருப்போம் இல்லைங்க, அந்த சிம்பிள். வீணை, வைரம், ராமர் கையில் கண்டிப்பாக வில் இருக்கிற மாதிரியான ராமர். கரும்பு வில், ஆக்சிஜன் சிலிண்டர், ஆஞ்சநேயர். அடுத்து மீன லக்கணத்திற்குண்டான செல்வத்தை அள்ளித்தரும் குறியீடுகள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஹயக்ரீவர், முட்டை, நெல்லி மரம், கைகடிகாரம், வள்ளலார் ஜோதி, உங்களுடைய திருமண புகைப்படம் ஏதாவது ஒன்று, நரசிம்மர், பலாப்பழம், அயன் பாக்ஸ், லவங்கம், அண்ணாமலை தீபம், பழனிமலை, உங்கள் தாயாருடைய ஃபோட்டோ, உங்களுடைய பெயர். மீன லக்கணத்துக்கு உங்கள் பேரை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். முதலை படம், தட்சிணாமூர்த்தி மரத்துக்கடியில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு படம். இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.